வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां शरणारविन्दाभ्यां नमः. ओम श्री महागणाधिपतये நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் மலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரம், இதுதான் ஆதி சரித்திரம். தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக இருந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் தினந்தோறும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் அஷ்டாதச சர்க்கமானது 18. ராவண கமனம், அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணன் என்ன பண்ணானா, அசோகவனத்துக்கு சீதா பிராட்டியாரை பார்க்கறதுக்காக வந்தானாம். மற்றும் ஏகோனவிம்ச சர்க்கமானது 19. சீதா வர்ணனம். இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் என்ன பண்ணானா, சீதா பிராட்டியாரை வர்ணனை பண்ணானாம், வர்ணித்தானாம் என்கிற 2 தலைப்புகளிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை, அதாவது இந்த ராமாயணத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சப்தகாண்டத்திலேயே முக்கியமானது சுந்தரகாண்டம். ஏன் இந்த சுந்தரகாண்டம் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிருக்குன்னா, ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஹனுமத் சுவாமி எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய மனோபல தைரியத்தோட அனைத்து தடைகளையும் தாண்டி ஸ்ரீ சீதா பிராட்டியரை பார்த்து, அதன் பிறகு ராவணனையும் பார்த்து, ஒரே மனிதராக லங்கையையும் எரித்து அனைத்து விஷயங்களையும் மனோதைரியத்தோடு செஞ்சிருக்கார். அதனால தான் இந்த ஸ்லோகத்தை நாம் எல்லாருமே கேட்டோம்னா, தினந்தோறும் கேட்டுட்டேன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக மனோதைரியம் வரும், உங்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து, சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று, ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஆஞ்சநேயமதிவாட்டலானனம் காஞ்சனாத்ரே கமனீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி भोमानन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारीं परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. बुद्धेर्बलं सौधैर्यं निर्भयत्वं रोगता
அச்சாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ 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 சீதாலக்ஷ்மண பரதசத்ருகணானுமசவேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேயர் சுவாமி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் அஷ்டாதச சர்க்கா, சர்க்கமானது 18. ராவண கமனம், அதாவது அசோகவனத்துக்கு ஸ்ரீ சீதா பிராட்டியாரை பார்ப்பதற்காக அரக்கனாகப்பட்ட தசசீரஸ் 10 தலை ராவணனானவன் வருகை தந்தானாம். ததா விப்ரேட்சமானஸ்ய வனம் புஷ்பீத பாதபம் விசின்வதஸ்ய வைதேகிம் கிஞ்சித் சேஷா திசா அபவத். அப்போ ஹனுமார் என்ன பண்ணாராம், ரொம்பவும் பிரமாதமாக மலர்களை கொண்ட மரங்களை உடைய அந்த காட்டையே பார்த்துட்டு சீதையை தேடி கொண்டு போந்து இரவு வேலை அநேகமாக முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம்தான் மிச்சம் மீதி இருந்ததாம். ஷடங்க வேத விதுஷாம் கிருது பிரவர யாஜினாம் சுஸ்ராவ பிரம்மகோஷாம்ச விராத்ரே பிரம்மரக்ஷசாம். அதாவது 6 அங்கங்களோட வேதங்களை தெரிஞ்சவா, கற்றவர்கள், உயர்ந்த வேள்விகளை செய்தவர்களான பிராமண ராட்சசர்கள். ஏன்னா இவனே பிராமணன் தான். அதனால் ராட்சசாலையும் பிராமணாலும் இருக்கா, க்ஷத்ரியனும் இருக்கான், வைசியனும் இருக்கான், சூத்திரனும் இருக்கான். ஆனால் பிராமணன் ராட்சசனாக இருக்கக்கூடாது என்று தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிராமண ராட்சசங்களோட வேத கோஷங்களில் இரவினுடைய பின்பகுதியில், அதாவது பின்னிரவு முழுக்கவும் அந்த வேத கோஷங்களை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் கேட்டாராம். அத மங்களபாதித்ரே சப்தை சரோத்திரம் மனோகரைஹி பிரபுத்தியத மகாபாஹு தசக்ரீவோ மகாபலஹா. அப்போ அந்த இடத்துல பெரும் பலசாலியும் தோல் வலிமை உடையவனான 10 தலை அரக்கனாகப்பட்ட ராவணன் அங்கே எல்லாரும் மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்கி கொண்டிருந்த அந்த சப்தத்தையும் அவனுடைய செவிக்கு ரொம்பவும் மனசுக்கு இதமளிக்கக்கூடிய ஒலிகளாலும் என்ன பண்ணானா, ராவணன் விழித்து கொண்டானான், முழிச்சுண்டானான். விபுத்தியது யதா காலம் ராட்சசேந்திர பிரதாபவான் சரஸ்தமால்யாம் பரதரோ வைதேகிம் அன்வசிந்தயது. அந்த பிரம்மமுகூர்த்த காலத்திலே கண் விழிப்பு வந்த உடனே இந்த ராவணன் விழித்து கொண்டவுடன் என்ன பண்ணானா, தன்னுடைய நழுவிய மலர் மாலை ஆடைகளை கொண்ட மகா பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ராவணன் வேண்டுக்கும் போதே சீதையை நினைச்சுட்டானா. பிருதம் நியுக்தஸ்யாம்ச மதனேன மதோத்கடக நசதம் ராட்சச காமம் சசாக்காத்மனி கூஹித்தும். மன்மதனால் ராவணன் மீது அவன் கொண்ட அந்த காமத்தினால சீதையினிடத்தில் ரொம்பவும் அதிகமாக காமம் அந்த அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கு ஏவப்பட்டது. உடனே கர்வம் நிரம்பி இருக்கக்கூடிய ராவணனானவன் காமத்தை தனக்குள்ள அடக்க முடியாதவனாக அந்த நேரத்தில் இருந்தானாம். சர்வா பரணீர் யுக்தோ விப்ரஸ்ரீய மனுத்தமாம் தாம் நகைர் பகூபீர்ஜுஷ்டாம் சர்வ புஷ்ப பலோபகைஹி விரதாம் புஷ்கரணீ விஷ்ய நானா புஷ்போபசோபிதாம் சதா மதைஷ்ய விஹகைர் விசித்ராம் பரமாத்புதைகி
ஈகாம்பிருகைஷ்ய விவிதை துஷ்டான் திருஷ்டி மனோகரைः பீதி சம்பிரேக்ஷமாணஸ்ய மணிகாஞ்சன தோரணாக நானாமிருக கணாகீர்ணாம் பலை பிரதீதைர்விருத்தாம் அசோக வணிகாமேவ பிராவிசத் சந்தத்ருமாம். அப்போ என்ன பண்ணனா, அந்த அரக்கனாகப்பட்டவன் ராவணன் எல்லா விதமான அணிகலன்களையும் தரித்து கொண்டு ரொம்பவும் வெளிவீசி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் ரத்னங்களாலும் தங்கத்தினாலும் செய்யப்பட்ட தோரண வாயில்கள் அமைந்த தெருக்களை எல்லாம் பார்த்து கொண்டு எல்லா விதமான மலர்களும் கனிகளும் நிறைந்த பல வகையான மரங்களோடு கூடியதாக இருக்கக்கூடிய தாமரை ஓடைகள் இருக்கக்கூடியதும், பல வகை மலர்களால் பிரகாசிக்கக்கூடியதும், எப்போதுமே மதம் கொண்ட பறவைகள் வந்து பறந்து கொண்டிருக்கக்கூடியதும், மிகவும் ஆச்சரியத்தை வந்து உண்டு பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய, அனைவரது கண்களையும் கருத்தையும் கவரக்கூடிய பலவிதமான பொம்மை விலங்குகளோடு கூடியதாக இருக்கக்கூடியவையும், பல வகை விலங்குகளால் சூழப்பட்டதும், கீழே விழுந்த பழங்களால் நிரம்பி இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இடமும், வரிசையாக வைக்கப்பட்ட மரங்களை உடையதுமான அசோக வனத்தை வந்து அடைந்தானாம் ராவணனாகப்பட்டவன். அங்கனா சதா மாத்திரம் தூ தம் விரஜந்தம் அனுவிரஜன் மகேந்திரமிவ பௌலஸ்தியம் தேவகந்தர்வ யோஷிதா. அதாவது எப்படின்னாக்கா, இது எப்படி இருக்குன்னா, மகேந்திரன் அதாவது இந்திரன் வந்து போகும்போது ஏராளமான தேவ கந்தர்வ பெண்கள்லாம் அவன் கூடவே போவான். அதுபோல் அசோகவனத்தை நோக்கி பயணம் செய்கின்ற புலஸ்திய குலத்தோன்றலாக இருக்கக்கூடிய ராவணன் அவன் கூட நூற்றுக்கணக்கான மடந்தையர்கள்லாம் சென்றாலாம். ஜீவிகா காஞ்சனி காசி ஜக்ருஹுஸ்தத்ர யோஷிதா வாலவ்ய ஜனஹஸ்தாஸ்ய தால விருத்தானி சாமராகா. அப்படி இந்த ராவணனோட கூடவே வரக்கூடிய அவர்களில் சில பெண்கள் வந்து தங்களுடைய கைகளில் வந்து தங்கப்பிடியுடன் கூடிய தீவிட்டிகளை எடுத்துட்டோம், சாமரங்கள் பனை விசிறிகளையும் கையில் வந்து பிடித்துண்டு இருந்தார்களாம். காஞ்சனை இரபி பிருங்காரை ஜக்ரு சலிமக்கிரதா மண்டலாகிர பிருஷி செய்வ கிருக்கியா அந்யா பிருஷ்டதோ யயுகு. சில பேர் என்ன பண்ணாலும் தங்கப்பாத்திரத்தில் வந்து ஜலம் எடுத்துட்டு வந்தாலாம். அதாவது ராவணனுக்கு முன்னால் போனாலாம் ஜலத்தை எடுத்துட்டு. வேறு சிலர் என்ன பண்ணாலாம் கத்தியோட சமனுக்கு ராவணனுக்கு பின்னால் வந்தாலாம். சில பேர் வந்து பிருசி அப்படின்னு இருக்கக்கூடிய அரசருக்குரிய சிறப்பான ஆசனத்தை வந்து எடுத்துட்டு வந்தாலாம். எல்லாரும் ராவனுடைய பின்னாலேயே அசோகவனத்தில் சீதை இருக்கிற இடத்தை நோக்கி சென்றாலாம். காசி ரத்னமயம் ஸ்தாலின் பூர்ணாம் பானசிய பாமினி தட்சிணே நைவ ததா ஜக்ராக பாணினா. ஒரு சில பேர் என்ன பண்ணாலும் கையில் வந்து ரத்னமயமாக இருக்கக்கூடிய மதுபானம் அந்த பாத்திரத்தை வந்து ரொம்பவும் பிரமாதமாக திறமையாக வேலை செய்யக்கூடிய ஒருத்தி வந்து கையில் வந்து இன்னொருத்தி கைகளில் வந்து தூக்கி கொண்டு வந்தாலாம். 2 பேராக சேர்ந்து எடுத்துகிட்டு வந்தாலாம் அந்த மது பாத்திரத்தை. ராஜ அம்ச பிரதீகாசம் சத்ரம் பூர்ண சசிப்பிரபம் சௌவர்ண தண்டமாபரா கிரகீத்வா பிருஷ்டதோ யயௌ.
ராஜஹம்சம் போல பிரமாதமாக வெண்மையாக இருக்கக்கூடியதும், பூர்ணச்சந்திரனை போல ஒளி வீசக்கூடிய தங்கப்பிடியை உடையதுமான குடையை எடுத்துக்கொண்டு ராவணனுக்கு பின்புறமாக இன்னொருத்தியானவள் சென்றாளாம். நித்ராமத பரீதாட்சியோ ராவணஸ்யோத்மா ஸ்திரியா அனுஜக்மு பதிதம் வீரம் கணம் வித்யுல்ல பாயிவா. ரொம்பவும் சில பெண்கள் என்ன பண்ணாலாம், அவளுக்கு உறக்கம் காமம் நிறைந்த கண்களை உடைய ராமனுடைய அந்த உத்தம பெண்டீர்கள்லாம் மேகத்தை பிரியாத மின்னல் கொடிகள் போல வீரனாகவும் அரக்கனாகவும் இருக்கக்கூடிய தன்னுடைய நாயகன் பின்தொடர்ந்து எல்லாரும் அவன் பின்னாலேயே வந்தாளாம். வியாவித்த ஹாரகேயூரா சமாமிருதி தவர்ணகாக சமாகலித கேசாந்தா சஸ்வேத வதனாஸ்ததா கூர்ணந்தியோ மதசேஷேன நித்ரயாச சுபானனாக ஸ்வேதக்ளிஷ்டாங்க குசுமா சுமால்யா குலகூர்தஜாக பிரயாந்தம் நைருதபதிம் நார்யோ மதிரலோச்சனாக பகுமானஸ்ய காமஸ்ய பிரியா பாரியாஸ்தம் அன்வயுகு. அதாவது ஒரு சில பெண்கள் தங்களுடைய கழுத்தில் நழுவிய முத்துவாலை தோளலை உடையவர்கள், சில பேர் என்ன பண்ணாலாம் தங்களுடைய உடலில் வேர்பூச்சி அழிந்து போனவர்கள், அதாவது வாசனை திரவியங்கள்லாம் போட்டுருப்பா, அதெல்லாம் இல்லாதவா. சில பேர் தலை பின்னலில் பின்னின்றிருப்பா, அந்த பின்னலானது நுனியானது அவிழ்ந்து விழுந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவா. ஏகப்பட்டதான வியர்வை நிரம்பிய முகத்தை இருக்கக்கூடியவா, தூக்கத்தாலும் மீதம் இருந்த காம மயக்கத்தினாலும் தள்ளாடி நடக்கக்கூடியவா சில பேர். அழகு மிகுந்த முகமுடையவர்களும் சில பேர் இருந்தாலாம். வியர்வையினால் நனைந்த உடலில் அவள் போட்டிருந்த அந்த கழுத்தில் போட்டிருந்த மலர் மாலை உடையவர்களாகவும் சில பேர் இருந்தாலாம். மாலைகள் பிரமாதமாக அவள் கூந்தலை பின்னின்றவா நிறைய பேர் இருந்தாலாம். மயக்கும் விழிகள் கொண்டவர்கள் நிறைய பேர் இருந்தாலாம். ராவனுடைய அம்புக்குரிய மனைவிகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் எல்லாரும் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணங்கிட்ட வைத்திருந்த பெருமதிப்பினாலும் காமத்தாலும் அந்த ராவணனையே பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தாலாம். சச காம பராதீனா பிரதிஸ்தாசாம் மகாமலகா சீதாசக்த மனாமந்தோ மாதான் சித கதிர் பபௌ. இந்த மாதிரி காமத்துக்கு வசப்பட்டவனும் இவன் பின்னாலேயே வரக்கூடிய பெண்களுக்கு பர்த்தா நாயகனாகவும் ரொம்பவும் நல்ல குலத்தில் பிறந்துட்டு விரிவான செயல்களை கூடியவனாக இருக்கிறவனும் மகா பலமுள்ளவனுமான அரக்கனாகப்பட்ட ராவணன் சீதை மீது பற்றுக்கொண்ட மனசோட என்ன பண்ணானா, தங்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரத்தினால விறுவிறுப்பாக சீக்கிரம் போய் அவளை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நடந்து வந்தானாம் அரக்கனாகப்பட்ட ராவணன். தத காஞ்சி நிநாதம் ச நூபுரான்ச நிஸ்வனம் சுசுராவ பரமஸ்திரீனாம் ச கபீர் மாருதாத்மஜா. அப்போ மரத்து மேலே இருக்கக்கூடிய ஹனுமாராகப்பட்டவர் இந்த உத்தம பெண்கள்லாம் ஒட்டியானத்தில் உள்ள சின்ன சின்ன மணிகள்லாம் கட்டியிருந்தாலாம். அந்த மணிகள்லாம் அசைந்தாடக்கூடிய அந்த ஓசைகளையும் அவள் காலில் போட்டிருக்கக்கூடிய சிலம்பினுடைய ஒலிகளையும் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் மரத்தில் இருந்துட்டே கேட்டாராம். தம் சாப்பிரதி மகர்மானாம் அசிந்திய பலபௌருஷம் துவாரதேசம் அனுப்பிராப்தம் ததர்ச ஹனுமான் கபிஹி. கொஞ்சம் கூட ஒப்புவமே
இல்லாத அரிய செயல்கள் வந்து செய்யக்கூடியவரும், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றலும் வீரமும் உடையவரும், அசோகவனத்தின் நுழைவு வாயில யாரு அரக்கன் ராவணன் வந்து அடைந்து விட்டதுமான காம கொடூரனாக இருக்கக்கூடிய ராவணனை சரி அனுமாராக பார்த்தவர் பார்த்தாராம். தீபிகாபி ரணேகாபி சமந்தாத வபாசிதாம் கந்ததைலா வசிக்தாபி திரியாமானா விரக்ரதா. காம தர்ம தைரியுக்தம் ஜிக்ம தாம்ராய தேக்ஷணம் சமக்ஷமிவ கந்தர்ப்பம் அபேவி தசராசனம் மதீதாம் ருதாபே நாபமரஜோ வஸ்திரமுக்தமம் ஷலீல மனோகர்ஷந்தம் விமுக்தம் சக்த மங்கதே. வாசன தைலத்தை வந்து தன்னோட உடம்புல ஊசிண்டு அந்த மாதிரி எரிகின்றவைகளும் முன்னால் பீடிக்கப்பட்டு இருக்கின்றவைகளுமான அநேக தீவிட்டிகளால் நாலாபுறத்திலும் பிரமாதமாக பிரகாசிக்கப்படுவனும், காமம் அகங்காரம் மமத்தை மதம் உடையவனும், சிவந்து வளைந்த கண்களை உடையவனும், வில்லு இல்லாமலேயே மன்மதனே நேரில் வந்து இருக்கக்கூடிய போன்றவனும், கரைந்தெடுத்த அமிர்தத்தில் நுரை போல வெண்மையானதும் ரொம்பவும் சுத்தமானதும் உயர்ந்ததும் தோள்பட்டையில் நழுவியதுமான மேலாடை வந்து அலட்சியமாக அதற்கு இருக்க வேண்டிய இடத்தில் வைப்பவனுமான அரக்கனாகப்பட்ட ராவணனை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். தம் பத்ர விடபே லீனா பத்ரபுஷ்பக நாவிருத்தः சமீபம் உபசம்க்ராந்தம் நித்யாதும் உபசக்கரமே. அந்த மரத்தில் வந்து இலைகள்லாம் ஏகப்பட்டதாக நிறைந்த அந்த கிளையில் மறைந்திருந்து பார்க்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் இலைகளாலோ மலர் கூட்டத்தாலோ மறைக்கப்பட்டவரான அவர் என்ன பண்ணாராம், அருகில் வந்து கொண்டிருந்த யார் வருது அப்படின்னுட்டு அந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை வந்து ரொம்பவும் உற்று பார்த்தாராம். அவேக்ஷணமானஸ்து தடே ததர்த்த கபிகுஞ்சரஹ ரூபயோ வனசம்பன்னா ராவணஸ்ய வரஸ்திரியா. அப்புறம் என்ன பண்ணாராம், அனுமாராகப்பட்டவர் அந்த இடத்திலேயே பார்வையை செலுத்தி கொண்டிருந்த போது நல்ல உருவமும் இளமையும் கூடிய அந்த அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய உத்தம மனைவிமார்களையெல்லாம் அவர் வந்து பார்த்தாராம். தாபி பரிவர்த்தோ ராஜா சுரூபாபீர் மகாயசாக தாம்பிருகத் விஜயசங்குஷ்டம் பிரவிஷ்ட பிரமதாவனம். அப்போ அனுமாரை பார்க்கும்போது பிரமாதமாக அழகான தோற்றம் கொண்ட பெண்மணிகளால் சூழப்பட்டவனாக இருக்கக்கூடியவனும், பெரும் புகழ் பெற்றவனுமான அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன், விலங்குகளும் பறவைகளும் கூச்சலிடக்கூடியதும், பெண்களுடன் வந்து எப்போதுமே உல்லாசமாக பொழுது போக்கக்கூடியவனும், அந்த பெண்களோடவே எப்பயுமே உல்லாசமாக பொழுதுபோக்கிறதுக்காகவும் அமைக்கப்பட்டதுமான அசோகவனத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் வந்து உள்ளே வந்து பிரவேசித்தானாம், அதாவது உள்ளே நுழைந்தானாம் ராவணன். க்ஷீபோ விசித்ராவரண சங்குகர்ணோ மகாபலஹா தேன விஸ்திரவசபுத்திர சதுஷ்டோ ராட்சசாதிபா. இந்த ராவணன் இருக்கானே அரக்கன், அவன் மகா காமவெறி கொண்டவன். பிரமாதமாக அழகான அணிகலங்கள்லாம் தன்னோட உடலில் வந்து
போட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவன். அவனுக்கு வந்து ஈட்டி எப்படி இருக்கும், அந்த ஈட்டியை போல அவனுடைய செவிகள் காதுகளானது அவனுக்கு அந்த மாதிரி இருக்கும். மகாபலம் கொண்டவன் ராவணன். விஸ்தரவசின் மைந்தன். விஸ்தரவசுங்கிறது ரொம்பவும் மகா பிராமணன், உத்தமமான முனிவர். அவருக்கு 2 குழந்தைகள், ஒன்று குபேரன், இன்னும் ஒன்று ராவணன். குபேரன் நல்ல வழியில் போனார். ராவணனாகப்பட்டவன் அரக்கனாக ஆனான். பிராமண குலத்தில் வந்தவர்கள் இருவருமே. ராட்சசர்களுக்கு தலைவன். அப்படி இருக்கக்கூடிய இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை வந்து ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம். விரத பரம நாரிபீஸ் தாராபிரிவ சந்திரமாக தம் ததர்சமஹ தேஜோவந்தம் மகாகபிகி. அப்போ வந்து நட்சத்திரங்களால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய சந்திரன் போல இந்த ராவணனாகப்பட்டவன் தன்னுடைய உத்தம பெண்டியர்களால் சூழப்பட்டு இருந்தானாம். அதை வந்து மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய புத்திமானாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் ஒளி வீசி கொண்டு இருக்கக்கூடிய ராவணனை வந்து அவர் பார்த்தாராம். ராவணோயம் மகாபாகூர் இது சஞ்சிந்திய வானரः சோ அயமேவ புராசேதே புரமத்தியே கிருகோத்தமே அவப்ளுதோ மகா தேஜாः ஹனுமான் மாருதாத்மஜः. அடட, பட்டணத்தில் வந்து நடுவில் இருந்த அந்த அரண்மனையில் தூங்கி கொண்டிருக்கும் போது முன்னால் ஒருத்தனை பார்த்தனே தூங்கிட்டு இருக்கிறவனா, அவனே தான் இவன். நல்ல தோல் வலிமை படைத்த ராவணன் இல்லையா இவன் அப்படின்னு மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் தன்னோட மனசுக்குள்ள எண்ணிட்டு என்ன பண்ணாராம், உடனடியாக அந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய வேல்கலைக்கு தாவி போய் உட்காந்துட்டாராம். நல்லா அடர்த்தியாக இலைகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துட்டாராம். வேல்கலையில் போய் அப்போ தான் இன்னும் என்ன நடக்கிறது அப்படிங்கிற நல்லா பார்க்கலாம் அப்படின்ட்டு மேல்கலையில் போய் உட்காந்தாராம். ததா யுக்ரத தேஜாஸ் சந்நிர்தூத்தஸ்தஸ்ய தேஜசா பத்ரகுல்மாந்தரே சக்தோ ஹனுமான் சம்புர்தோ அபவத். ஹனுமான் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் வந்து எப்பயுமே பிரமாதமாக சர்வ தேஜஸ் மிக்கவராக அவர் இருந்த போதிலும் அந்த இடத்துல வந்து அப்போது வந்து ராவணனால அவன் ஒழிக்கக்கூடிய அந்த தேஜஸால வந்து இவர் வந்து ஒதுக்க தள்ளப்பட்டு என்ன பண்ணாராம், அனுமார் இலைகள் அடர்ந்த பகுதியில் ஒட்டி கொண்டு மறைந்தவராக இருந்தாராம். அதாவது ராவணனோட எல்லையற்ற தேஜஸால சரி ஹனுமாருடைய தேஜஸானது மங்கினார் போல பார்க்கறதுக்கு இருந்ததாம். அவர் போய் தேஜஸ் கம்மியாகுமா? இவன் வந்து பிரமாதமாக அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கான். அதனுடைய ஒளியினால அவர் மங்கி இருக்கா மாதிரி தெரியறது, அவ்வளவுதான். தாமசித கேசாந்தாம் சுஸ்ரோணியும் சம்ஹதஸ்தனீம் தித்ருக்ஷுர சிதாபாங்காம் உபாவர்த்தத ராவணகா. அப்போ இந்த ராவணன் வந்து அசோகவனத்துக்கு வந்ததும் நல்ல கருமையான கூந்தலை உடையவளும் மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடியவளும் அழகிய அங்கங்களை உடையவளுமான சீதா பிராட்டியாரை பார்க்கறதுக்காக விரும்பிய ராவணன் சீதா பிராட்டியாருடைய அருகலை வந்து நின்றானாம். ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே அஷ்டாதச சர்கா. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 18வது சர்க்கமானது பூர்த்தியானது.
ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் ஏகோனவிம்ச சர்க்கா சர்க்கமானது 19. சீதாவர்ணனம். காம கொடூரனாகவும் அரக்கனாகவும் இருக்கக்கூடிய ராவணன் ஸ்ரீ சீதா பிராட்டியாரை வர்ணித்தானாம். தஸ்மின்னேவ ததக்காலே ராஜபுத்ரி துவனிந்திதா ரூபயௌவன சம்பன்னம் பூஷணோத்தம பூஷிதம் ததோ திருஷ்டைவ வைதேகி ராவணம் ராட்சசாதிபம் பிராவேத்பத வர ஆரோஹா பிரபாதே கதலீயதா. அந்த சமயத்தில் விதேக மன்னன் அவருடைய அரசகுமாரியும் பெண்களிலேயே மகா கற்புக்கரசியாக இருக்கக்கூடிய மகா பதிவிரதையாக இருக்கக்கூடியவளும் பெண்களிலேயே உயர்ந்த பெண்மணியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார் ரொம்பவும் அழகும் வாலிபமும் சிறந்த அணிகளால் அலங்கரிக்கப்பட்டவனும் அரக்கர்களுக்கெல்லாம் தலைவனுமான ராவணனை பார்த்த உடனேயே எப்படி ஆனாலும் தெரியுமா, ஒரு பெருங்காற்றுல ஒரு வாழை மரமானது புயல் அடிச்சுன்னா வாழை மரம் என்ன பண்ணும், அங்கேயும் இங்கேயும் ஆடும். அதுபோல உடல் முழுக்க நடுங்கினாலாம் சீதா பிராட்டியார். ஆச்சாத்யோதர மூருபியாம் பாகுபியாம் ச பயோதரௌ உபவிஷ்டா விசாலாட்சி ருதந்தி வரவர்ணினி. சீதா பிராட்டியார் ரொம்பவும் விசாலமான கண்களை உடையவள். உயர்ந்த குலத்தில் பிறந்த பெண்மணி சீதா பிராட்டியார். அப்போ என்ன பண்ணாலாம் சீதா பிராட்டியார், இந்த 2 கையையும் எடுத்துட்டு தன்னுடைய கால் கை உடல் அனைத்தையும் அப்படியே அணைச்சுண்டு மறைத்து கொண்டு அழுதுண்டு அங்கே கீழே உட்கார்ந்தாளாம். சீதா பிராட்டியார் நிலத்தை பார்த்துட்டு உட்கார்ந்தாளாம். அப்போ கூட ராவண பார்க்கல. தசக்ரீவஸ்து வைதேகிம் ரக்ஷிதாம் ராட்சசி கணைகி ததர்ச சீதாம் துக்கார்த்தாம் நாவம் சன்னாமிழ வார்ணவே அசம் விருத்தாயா மாசீனாம் கரண்யாம் சம்சிதவிரதாம் சின்னாம் பிரபதிதாம் பூமௌ சகாமாய வனஸ்பதேஹே மலமண்ட நதிதாங்கி மண்ட நார்காம மண்டிதாம் மிருணாலி பங்கதிக்தேவா விபாதிசா. இந்த சீதா பிராட்டியார் இருக்காரே, அவள் விதேக மன்னருடைய குலத்தில் பிறந்தவள். ஆனால் இப்போ தற்சமயத்தில் ஏராளமான அரக்கைகளால் கண்காணிக்கப்படுபவள். ரொம்பவும் துக்கத்தில் தவிக்கக்கூடியவள். அது எப்படி துக்கத்தில் மூழ்கி இருக்கான்னா, ஒரு கடலில் கப்பலானது போயின்னு இருக்கு. அதில் ஏதோ இயந்திர கோளாறு ஏற்பட்டு அது எப்படி கடலில் மூழ்கிடுமோ அதுபோல் துக்கத்தில் மூழ்கி இருப்பவள் சீதா பிராட்டியார். விரிப்பே இல்லாத வெறும் தரையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர். கடுமையான விரத அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர். பெரிய மரத்தின் வெட்டப்பட்ட கிளையானது எப்படி பூமியில் விழுந்து கிடக்குமோ அதுபோல இருக்கக்கூடியவர். அழுக்கு படிந்த அங்கங்களை உடையவர். ஆனால் அலங்காரத்திற்கு உரியவர் தான் அவர் சீதா பிராட்டியார். ஆனால் இப்போ அலங்கரிக்கப்படாமல் இருக்கக்கூடியவர். எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு சீதா பிராட்டியாருன்னா, ஒரு சேரு இருக்கு. அந்த சேத்தோடு கூடிய தாமரை கொடி போல
அந்த ராவணனுடைய அசோகவனத்தில் விளங்கி இருக்கக்கூடியவளும் அதே சமயம் வந்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி இல்லாமலும் இருந்தவருமான ஸ்ரீ சீதா பிராட்டியாரை வந்து ராவணன் வந்து பார்த்தானாம். சமீபம் ராஜசிம்ஹஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனா சங்கல்பய சம்யுக்தே யாந்தீமிவ மனோரதையி. அதாவது சீதா பிராட்டியார் வந்து என்ன குதிரைகள்னா 8 குதிரைகள் பூட்டிய மனம் என்னும் ரதத்தில் மனசில் வந்து 8 குதிரையை வந்து பூட்டி அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு ராஜ சிம்மனாக இருக்கக்கூடியவரும் ரொம்பவும் பிரசித்தி பெற்றவருமான ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க செல்லக்கூடியவளாக அவத்த மனசில் வந்து நினச்சிட்டாலாம் சீதா பிராட்டியார். அதாவது இவன் வந்து புகழ்ந்து பேசுகிறான், சீதா பிராட்டியாரா ராவணன் புகழ்ந்து பேசுகிறான். அந்த மாதிரி நீ அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் அப்படின்ட்டு புகழ்ந்து பேசுகிறான். சுஷ்யந்தீம் உருததி மேகாம் தியானசோக பராயணாம் துக்க சாந்தம் அபஸ்யந்தீம் ராமம் அனுவிரதான். இப்போ ராவணன் வந்து சொல்கிறான், புகழ்ந்து பேசுகிறான். இந்த ஸ்லோகம் முழுக்கமே, இந்த அத்தியாயம் முழுக்கமே அவன் புகழ்ந்து பேசுகிறது தான் வரும். நீ உலர்ந்து கொண்டு இருப்பவள், நீ அழுது கொண்டு இருப்பவள், நீ தனிமையிலேயே தனித்து இருக்கக்கூடியவள், அழகான சோகத்தில் வந்து மூழ்கி இருக்கக்கூடியவள், துன்பத்தினுடைய எல்லையே கொஞ்சம் கூட காணாதவள், மகா பெண்ணரசி. நீ ராமனையே நீ வந்து சார்ந்தவள், அவனையே சார்ந்து இருக்கக்கூடியவள். ரொம்பவும் புகழ்ந்து பேசுகிறான் ராவணன். ஏன்னா இவன் அந்த பேசினான்னா வாங்கி விடுறாளோனா சீதா பிராட்டியார். அந்த எண்ணம் அவனுக்கு திருட்டேனும். ஜேஷ்டமானாம் ததா அவிவிஷ்டாம் பன்னகேந்திர வதூமிவா தூபியமானாம் கிரகேனேவா ரோஹிணியும் தூமகேதுனா. நீ வந்து மந்திரத்தில் வந்து கட்டுப்பட்ட நாகராஜனுடைய மனைவி போல தரையில் வந்து புரண்டு கொண்டு இருக்கக்கூடியவள், புகை நிறம் கொண்ட கேத்து கிரகத்தால் புகை மூட்டத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ரோஹிணி போன்று நீ இருக்கக்கூடியவள். எல்லாம் ராவண புகழ்ந்து பேசுகிறான் அவள்கிட்ட, சீதா பிராட்டியார்கிட்ட பேசுகிறான். அந்த மாதிரி விருத்தசீல குலே ஜாத்தம் ஆசாரவதி தார்மிகே புன சம்ஸ்கார மா பன்னா ஜாதாமிவச துஷ்குலே. சீதை, நீ வந்து ரொம்ப நல்ல நடத்த உள்ளவ, நல்ல பண்புகள் குலத்தில் வந்து நீ வந்து பிறந்திருக்க. தர்ம வழியிலே நடக்கக்கூடிய ஒருத்தி நீ தான், வேற யாருமே கிடையாது. இழிவான குலத்தில் வந்து உன்னுடைய மனசை வந்து செலுத்துறத கண்டிப்பாக நீ செலுத்தாமல் இருக்கக்கூடியவளாக இருக்க போன்றவள் அப்படின்னு ராவண புகழ்ந்து பேசுகிறான் சீதா பிராட்டியார்கிட்ட வந்து. அபூதேனா அபவாதேனா கீர்த்தியும் நிபதிதாமிவா ஆம்னாயா நாம யோகேனா வித்யாம் பிரசிதிலாமிவா. நீ வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டுனால புகழ் இழந்தவள் போல இருக்கக்கூடியவள். நீ கொஞ்சம் கூட திருவரு சொல்லாததுனால கற்றுக்கொண்ட வேதத்தை வந்து சிதறியதை போன்று இருக்கக்கூடியவள் நீ அப்படின்னு ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியரை பார்த்து. சன்னாமிவ மகா கீர்த்திம் ஸ்ரத்தாமிவ விமானிதா பிரஜாமிவ பரீட்சீனாம் ஆசாம்
பிரதிஹதாம் இவா. ஒரு மனுஷனுக்கு அழிந்து போயிடுத்து புகழானது. நீ வந்து அந்த அழிந்து போன புகழை வந்து பெற்றவள். நீ வந்து கௌரவிக்கப்படாத ஒரு ஸ்ரத்தையை போன்று இருக்கக்கூடியவள். உனக்கு இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, நல்ல புத்தியானது உனக்கு இருந்தது, இந்த அசோகணத்தில் வந்து இருந்துட்டு போக போக உனக்கு வந்து குறைந்து விட்ட புத்தியை போன்று இருக்கக்கூடியவள். நீ வந்து ஏகாந்தமாக இருந்த அரசகுமாரியாக இருக்கக்கூடிய உன்னை தடைப்பட்ட ஆசைகள்லாம் போன்று இருக்கக்கூடியவள் நீ. ஆயதீமிவ வித்வஸ்தாம் ஆக்ஞாம் பிரதிஹதாமிவா தீப்தாமிவ காலே பூஜாம் அபஹ்ருதாமிவா. நீ வந்து முழுக்கவுமே அடைபட்டு போன, அதாவது ஒருத்தருக்கு வந்து வருமானமே கிடையாது, எந்த விதத்திலும் வருமானம் இல்லை. அப்படி வருமானமே இல்லாமல் இருக்கக்கூடிய போன்றவளாக இருக்க நீ அலட்சியப்படுத்தப்பட்ட ஆணையை போன்றவள். ஆணையனாக்க என்ன? உறுதி. அதாவது ஒருத்தருக்கு ஆணையர்னாக்கா ஆர்டர் போடுறதுன்னு பேர். இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் நீ. நீ வந்து கெட்ட காலங்களில் எல்லா திசைகளிலும் நெருப்பு எரியும், அந்த மாதிரி நெருப்பை போன்றவள் நீ. அபகரித்து செல்லப்பட்ட ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலேருந்து தெய்வத்தை வந்து அபகரித்துட்டு போயிட்டாங்க, அந்த கோவில் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அபகரித்து செல்லப்பட்ட தெய்வ வழிபாட்டு பொருள் போன்றவள். அதாவது ராவணன் சொல்கிறான், பத்மினிமிவ வித்வஸ்தாம் ரதசூராம் சபூமிவா பிரபாமிவ தமோத்வத்சாம் உபக்ஷீணாம் இவாபகாம். நீ வந்து பனியினால் அழிக்கப்பட்ட தாமரை ஓடை போல போன்று இருக்கக்கூடியவள். அதாவது ஒரு ராஜ்யமானது இருக்கு, ஒரு சேனையானது போய் போர் புரிகிறது, அதில் வந்து வீரர்களை இருந்த சேனையை போன்று இருக்கக்கூடியவள். ஒரு இருட்டில் மறைக்கப்பட்ட வெளிச்சத்தை போன்று இருக்கக்கூடியவள். நீ வந்து வறண்டு போன ஆறு போல இருக்கக்கூடியவள் அப்படின்னு ராவணன் வந்து சொல்றான். சீதா பிராட்டியார புகழ்ந்து பேசுறான். வேதீமிவ பராமிருஷ்டாம் சந்தாமக்னீச இகாமிவா பௌர்ணமாசீமிவ நிசாம் ராகுக்ரஸ்தேந்து மண்டலாம் உதகிருஷ்ட பர்ணகமலாம் வித்ராசித தியங்கமாம் ஹஸ்தியஸ்த பராம் பிருஷ்டாம் ஆகுலாம் பத்மினிமிவா. நீ எப்படி தெரியுமாமா இருக்க சீதை? நீ வந்து ஒருத்தரால் ஆக்கிரமிக்கப்பட்ட, அரக்கர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட வேள்வி சாலையை போல, யாகசாலையை போல இருக்கக்கூடியவள். தனித்து விட்ட அக்னி ஜுவாலை போல இருக்கக்கூடியவள். ராகுவினால பீடிக்கப்பட்ட சந்திரனன் உடைய அந்த பௌர்ணமினால இரவு போல இருக்கக்கூடியவள். ஒரு யானையானது இருக்கு, அந்த யானையானது வந்து தாமரை தண்டு மலர். யானை வந்து வருது, ஒரு ஆறுக்கு வருது யானை. அப்போ அந்த யானையை பார்த்துட்டு தாமரை தண்டு மலர், அச்சமடைந்த நீர்ப்பறவைகள்
இதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ எப்படி இருக்க தெரியுமா? சூழப்பட்ட கலங்கிய தாமரை ஓடை போன்று இருக்கக்கூடியவள் அப்படின்னுட்டு ராவணன் சீதா பிராட்டியாரை பற்றி சொல்கிறானாம். சீதை கிட்டக்க பதி சோ காதுராம் சுஷ்காம் நதீம் விஸ்ராவிதாமிவா பரையா மிருகயா ஹீனாம் கிருஷ்ணபக்ஷ நிஷாமிவா சுகுமாரிம் சுஜாதாங்கீம் ரத்னகர்ப்ப கிருகோசிதாம் தப்பியமானாம் யுவோஷ்ணேனா மிருளாலீம் அசிரோத்ருதாம். நீ உன்னுடைய பர்த்தா உன்னுடைய கணவனை நாயகனை காணாமல் சோகத்தினால் அபீடிக்கப்பட்டவள். நீ வாய்க்கால்களில் ஜலத்தை திறந்து விடப்பட்டதால குறைந்த தண்ணீரை உடைய நதியாக இருக்கக்கூடியவள். நீ ஒரு முறையாக ஸ்நானம் செய்யாம குளிக்காம இல்லாததுனால தேய்பிரையில் இரவானது எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கக்கூடியவள். யௌவனத்திலேயே இருக்கக்கூடியவள். நீ அழகிய அங்கங்கள் உடையவள். நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட வீட்டில் வசிக்கத்தக்கவள். தரையில் புடுங்கி போட்டதுமே உஷ்ணத்தால் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய தாமரை கொடி போல இருக்கக்கூடியவள் அப்படின்னானா ராவணன் சீதா பிராட்டியாரை பார்த்து. கிரகீதாம் ஆலிதாம் ஸ்தம்பே யூதபேன வினாக்கிருதாம் நிஸ் ஸ்வசந்தீம் சுதுக்கார்த்தாம் கஜராஜ வதூமிவா. நீ ஒரு ஆண் யானை கிட்டேருந்து பிரிஞ்சு தூண்டில் இறுக்கி கட்டப்பட்ட துக்கத்தால் பெரு மூச்சு விட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெண் யானையை போன்றவளாக நீ இருக்கிறாய். ஏகையா தீர்க்கையா வேண்யா சோபமான மயத்னதா நீலையா இனேரதாபாயே வனராஜ்யா மகீமிவா உபாவாசேன சுகேன தியானேன ச பயேன யா பரீட்சிணாம் கிருஷாம் தீனாம் அல்பாகாரம் தபோதனாம். மழைக்காலத்தினுடைய முடிவில் பிரமாதமாக பசுமையாக வளர்ந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள்னால இயற்கையாகவே பூமியானது அற்புதமாக விளங்கும். அதுபோல இருக்கக்கூடியவள் நீ. கருத்த நீண்ட பின்னல்னால செயற்கைக்கு ஒப்பு இல்லாமலேயே செயற்கையாகவே ஒப்பு இல்லாமலே பிரகாசிக்கக்கூடியவள். உணவு சாப்பிடாமல் இருந்தாலும் சாப்பிடாமையே நீ இருந்ததுனாலும் கவலையாலும் ஆழ்ந்த சிந்தனையினாலும் பயத்தினாலையும் நீ குன்றி போனவள். ரொம்பவும் இழைச்சு போயிட்ட. காற்றை மட்டுமே உணவாக கொண்டவள். மகா சவச்செல்வி நீ அப்படின்னு ரொம்பவும் புகழ்ந்து பேசுகிறானாம் ராவணன் சீதா பிராட்டியார. ஆயாசமானாம் துக்கார்த்தாம் பிராஞ்சலிம் தேவதாமிவா பாவேன ரகுமுக்கியஸ்ய தசக்ரீவ பராபவம். நீ சோகத்தினால ரொம்பவும் பீடிக்கப்பட்டவள். நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? ராவணனை விரைவில் வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு உன்னுடைய 2 கைகளையும் கூப்பிண்டு இஷ்ட தேவதையை மனசார
வேண்டிக் கொள்வதைப் போல இருக்கக்கூடியவள் அப்படின்னு ராவணன் சீதா பிராட்டியாரை பார்த்து புகழ்ந்து பேசுகிறானாம். சமீக்ஷமானாம் ருததீம நிந்திதாம் சுபக்ஷ்ம தாம்ராயத சுக்லலோச்சனா அனுபிரதாம் ராமமதீவ மைதிலி பிரலோபயாமாச வதாய ராவணா. அப்போ இங்கே சீதா பிராட்டியை இவ்வளவும் பேசுகிறான் ராவணன். சீதா பிராட்டியரை பார்த்து தன்னை காக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமபிரானை தேடி 4 புறங்களிலும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் அழுது கொண்டு இருக்கக்கூடியவளும் அழகிய புருவங்கள் அமைந்த செவ்வரி படர்ந்த வெண்மையான பிரமாதமான அகலமான கண்கள் உடையவரும் ஸ்ரீ ராமபிரானையே தர்ம நெறியில் பின்பற்றுவளுமான சீதா பிராட்டியார் தன்னுடைய நாசத்தினோட பொருட்டு பலவிதமான கபட வார்த்தைகளால் சீதா பிராட்டியாருடைய மதியை மயக்க பார்த்தானாம். காம கொடூரனாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவணன். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே ஏகோனவிம்சதர்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 19வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.